ஓகே. கடந்த சில நாட்களா வந்து சீமான், விஜய் ஃபேன்ஸ்களோட இருக்க சண்டை, அதுக்கப்புறமா சீமான் எல்லாரும் ட்ரோல் பண்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் வந்து இவ்ளோ நாள் சீமான் இதே மாரி தான் நக்கலா தான் பேசுறாரு, எல்லாரையும் இதே மாரி தான் பேசுறாங்க. இவ்ளோ நாள் இல்லாதது இப்போ ஏன் அவர எல்லாரும் ட்ரோல் பண்றாங்க அப்டின்னா, ஓகே இவரோட சிமிலர் ஆடியன்ஸ் அதே யங் ஏஜ்ல இருக்கிறவங்க தான் விஜய் ஃபேன்ஸா இருக்காங்க. அதனால அந்த கோவத்துல இவர அட்டாக் பண்றாங்க அப்டின்னு சொன்னா கூட, இன்னும் டீப்பா நீங்க யோசிச்சீங்க அப்டின்னா வந்துட்டு, ஒரு மனுஷன் நீங்க சரியோ, தப்போ நீங்க சரியா பேசுறீங்க, தப்பா பேசுறீங்களான்றதெல்லாம் தள்ளி வச்சு, நீங்க எவ்ளோ மரியாதையா பேசுறீங்க, உங்களோட கருத்த எவ்ளோ ஒரு நல்ல கேரக்டரோட எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றது தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து விஜய் வந்து இப்போ சொல்றது தப்பாவே இருந்தா கூட நாளைக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் சொல்றாரு அப்படின்னா கூட, அவரு மேல இருக்க ரெஸ்பெக்ட்னால, சரிப்பா ஏதோ தெரியாம ஒரு தடவ சொல்லிட்டாருப்பா" அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா நீ சரியான விஷயத்தையே, எனக்கு தான் தெரியுமே" அப்படின்னு சொன்னனா, மக்களுக்கு கோவம் வரும். பேசிக்கா இளையராஜா அவர்கள் மேல மக்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த மாரி தான். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன